ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு மேனிக்யூர் ப்ரொஃபஷனலி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஐ எம் கண்மணி. ஐ எம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் அ ஃபேஷன் கிரியேட்டர். என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ விதவுட் எனி லேட், லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மெனிக்யூர் பெடிக்யூர் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக்கான ஒரு கிட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு வேதிக் வேலியோட டீடான் மேனிக்யூர் பெடிக்யூர் கிட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஒரு 5 ப்ராசஸ் சம்திங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோக், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாம்பூ மாதிரி இருக்கும் பாடி வாஷ், அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்துட்டு ஸ்க்ரப், ஃபோர்த் ஒன் வந்துட்டு பேக், அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மசாஜ் க்ரீம். ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் அசிட்டோன் எடுத்துக்கிறேன், அண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் காட்டன் தேவைப்படும் அண்ட் வேஸ்லின் தேவைப்படும். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் உங்களுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் அசிட்டோன் வச்சு நான் நெயில் பாலிஷ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, நெயில்ஸ் கட் பண்ணுறதுனா நெயில்ஸ் கட் பண்ணிவிட்டு, அண்ட் ஷேப் பண்ணுறதுனா வந்துட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு ஒரு லூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த லூக் வார்ம் வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சால்ட் அண்ட் லைட் ஆயில் ஷாம்பூலாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஸோ அதை வந்துட்டு நான் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்னோடய ஃபிங்கர்ஸை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் சோக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா சோக் ஆகி கொஞ்சம் வந்துட்டு சாஃப்ட் ஆயிரும். அண்ட் தென் அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட் கொஞ்சம் வேஸ்லின் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட கியூட்டிக்கல் க்ரீம் இல்லாதனால, இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கியூட்டிக்கல் க்ரீம் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் நெயில்ஸ்க்கு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 செகண்ட்ஸ் வந்துட்டு அந்த வாட்டரில் வந்து சோக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சோக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நான் சவோபா பிராண்ட்லேருந்து ஒரு ஆரஞ்ச் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆரஞ்ச் ஸ்டிக் வச்சு நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கியூட்டிக்கல் வந்துட்டு பேக்கில் புஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அங்கே இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்கின் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும் அங்கே. ஸோ அது எல்லாமே வந்துட்டு சோக் ஆகி சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கியூட்டிக்கல் வந்துட்டு பேக்கில் புஷ் பண்ணிவிட்டு, அண்ட் நெயில் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு நான் அந்த மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே சோக்காகி சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி ஃபுல்லாக நெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோட கியூட்டிக்கல் நான் எப்படி வந்துட்டு புஷ் பண்ணுறேன், அண்ட் அந்த ஸ்கின்ஸ் எல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணுறேன், அண்ட் வந்துட்டு நெயிலோட பேக் சைடு இருக்கும் இல்லைங்களா, ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த நெயிலில் வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக்காக ஏதாவது டர்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் அந்த சோக்காக இருக்கிறதுல வந்துட்டு எல்லாமே ரொம்ப சாஃப்டாக அந்த டெட் செல்ஸு டெட் ஸ்கின்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிட்லேயே இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு என்னோடய நெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்க்ராட்ச், அதாவது ரொம்ப ஹார்ஷாக இல்லை, லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஃபிங்கர்ஸ்லேயுமே இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூலும் அதே சேம் கிட்டில் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும், பிகாஸ் இது கட் பண்ணிடும் ஸ்கின்னை. ஸோ நான் அந்த மேலே அந்த ஒரு லேயர் நம்ம வந்துட்டு புஷ் அவுட் பண்ணி கொஞ்சம் மேலே வந்திருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த லேயர்லாம் மட்டும் நான் அந்த இதில் வந்துட்டு பேக்வேர்ட்ஸ் வழியாக வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெயில்ஸில் வந்துட்டு ரொம்ப அந்த ஸ்கின் அங்கே க்ரோத் ஆகிருக்கும் ஸ்டிக்கான மாதிரி. ஸோ அது வந்துட்டு நெயில் க்ரோத் அப்போ வந்துட்டு கொஞ்சம் பெயின் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின் எல்லாமே வந்துட்டு லூசன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெயிலில் வந்துட்டு அந்த கார்னர்லலாம் வந்துட்டு உங்களுக்கு டர்ட்ஸ் ஏதாவது சேர்ந்துருக்கும், இல்லைனா வந்துட்டு அந்த ஸ்கின் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சோக்கானனால வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாகி உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு வரும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஃபரும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, நெயில்ஸ் வந்துட்டு நல்லா அந்த ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த டெட் செல்ஸ்லாம் அந்த லேயர்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஈவன் அவுட் பண்ணி நெயிலுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஷைன் கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி பஃபிங் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பாடி வாஷ். இதில் வந்துட்டு ஒரு மைல்டான ஷாம்பூ இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜான்சன்ஸ் பேபி ஷாம்பூ மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதை போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய கையில் வந்துட்டு மசாஜ் பண்ணி நான் நல்லா வந்துட்டு அந்த கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த சால்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நெயிலில் வந்துட்டு ஃபுல்லாக தரோவாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கிடைக்கும். இது வந்து கிட்டில் கிடைக்கல, ஸோ தனியாக தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சைட்ஸ் அண்ட் வந்துட்டு ஃபிங்கர்ஸில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன் என்னோடய நெயில்ஸை. தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரப். ஸோ ஃபேஷியலோட அந்த ப்ரொசீஜர் இருக்கும் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு மேனிக்யூர் பெடிக்யூர்லேயும் இப்போ கிட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்க்ரப், அந்த ஸ்க்ரப் க்ரீமையும் போட்டு வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் ஹேண்ட்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்துட்டு வீடியோவில் காட்டுறதுக்காக வந்துட்டு வெறும் ஃபிங்கர்ஸ் மட்டும் காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஹேண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு மாஸ்க். ஸோ பேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வந்துட்டு லீவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் வந்துட்டு ஒரு மசாஜ் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மசாஜ் க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு அந்த கிளாஸி டச் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு நம்ம ட்ரைனஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ப்ரஷ்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு மாதிரி ஸ்கின் இரிட்டேட் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இதில் வந்துட்டு லாஸ்ட் மசாஜ் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மசாஜ் க்ரீம் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நெயில்ஸில் எல்லாமே வந்துட்டு நல்லா நீங்கள் அந்த சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டடான மாய்ஸ்சரைசர், நல்ல ஒரு ஆயிலி கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் ஃபீல் இல்லாத மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் நான் வந்து பான்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஸ்கின்னில் ஃபுல்லாமே அப்ளை பண்ணி நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் ஆஃப்டர் லோஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட நெயில்ஸ் அண்ட் ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பிஃபோர் பார்த்தீங்கன்னா டேன் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை என்ன வேணாலும் அந்த மேனி பெடிக்யூர் கிட் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ் ஜூஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா டீப் மெரூன், ஷேட் நம்பர் வந்துட்டு 162. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் கிடைக்கும், கிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸ், லெக்ஸ் இதே சேம் ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களை எப்போவுமே செல்ஃப் க்ரூம்டாக வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டேக் கேர், பாய்.